Hi everyone, welcome to my channel. This is the Basic English course Day 4 lesson. Yes, இன்றைக்கு நாங்கள் 4வது நாளுக்கான செஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Are you ready for that? ப்ரீவியஸ் செஷன்ஸில் நாங்கள் என்ன பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான பேசிக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஓகே அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். எப்படி சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இவ்வாறாக அமையும். இதில் சப்ஜெக்டாக அமையக்கூடிய விஷயங்கள் என்ன, வேர்பாக அமையக்கூடிய விஷயங்கள் என்ன, அது பற்றிய முழுமையான விவரங்களை முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். ஸோ இன்றைய வீடியோவில் நாங்கள் படிக்க போகிறது ஒரு சிம்பிள் சென்டென்ஸை எப்படி உருவாக்கி கொள்வது என்ற விஷயம். ஓகே, எந்த மாதிரியான சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால், நாங்கள் நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி எப்படி பேசுகிறது. ஓகே, இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவது, இதுக்கான சென்டென்ஸ் பேட்டர்னை தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன செய்கிறேன், நான் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்க. ஓகே, குழந்தைகள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பா பேசி கொண்டிருக்கிறார். ஓகே, இந்த மாதிரியாக இந்த டைமில் நடந்து கொண்டிருக்கிற ஆக்ஷன்ஸை பற்றி நாங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்வது. ஓகே, இதுக்காக நாங்கள் உருவாக்கக்கூடிய சென்டென்சஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ப்ரெசண்ட் என்பது நிகழ்காலம், கண்டினியூஸ் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயம். ஓகே, தொடர்ச்சியாக நடக்கிற விஷயங்கள். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஆக்ஷன்ஸை பற்றி பேச போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் எழுதி கொண்டிருக்கிறேன் இப்போது. ஓகே, அந்த சென்டென்ஸை நாங்கள் எப்படி உருவாக்குவது. முதல்ல சப்ஜெக்ட் என்பது ஆக்ஷனை செய்பவர். யார் செய்பவர், நான். ஸோ ஐ என்பது சப்ஜெக்டோட இடத்துல வர வேண்டும். ஓகே, ஸோ நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆக்ஷனை பற்றி நாங்கள் பேசும் பொழுது சப்ஜெக்டுக்கு அடுத்ததாக ஒரு ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹெல்பிங் வேர்ப் என்னண்டா ஆம். ஐ என்ற சப்ஜெக்டுக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் வேர்ப் ஆம். ஐ ஆம். ஓகே, நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ எழுது அப்படின்றதுக்கான பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்ன, ரைட். ஓகே, இது நாங்கள் தொடர்ச்சியான ஆக்ஷன்ன்றதால் ஐ ஆம் யூஸ் பண்ணி அடுத்ததாக வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, V1 ஃபார்முக்கு ஒரு ஐஎன்ஜி சேர்ப்போம். ரைட், அதோட ஐஎன்ஜி ஃபார்ம் இப்படி வரும், ரைட்டிங். ஓகே, ரைட்டிங். ஐ ஆம் ரைட்டிங் என்பதாக சென்டென்ஸை உருவாக்க வேண்டும். ஐ ஆம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அதே போல தான் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லணும். எப்படி, நாங்கள் என்பது வி. ஓகே, சப்ஜெக்ட் வி என்பதாக அமையும் போது நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக ஆம் யூஸ் பண்ணுவோமா, இல்லை. ஓகே, வி என்பதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப் வி ஆர் ரைட்டிங். ஸோ அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை நாங்கள் வி என்ற சப்ஜெக்டுக்காக மட்டுமா யூஸ் பண்ணுவோம், நோ, இன்னும் சில சப்ஜெக்ட்ஸுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். எவற்றுக்காக சொன்னால் யூ சப்ஜெக்டாக வரும் பொழுது. வாட் இஸ் யூ என்பது நீ அல்லது நீங்கள், சிங்குலர் ப்ளூரல் ரெண்டு இடத்துலையும் யூ என்று தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, யூ ஆர் ரைட்டிங், நீ எழுதி கொண்டிருக்கிறாய். அதே போல் அவர்கள், தே ஆர் ரைட்டிங். ஓகே, இவ்வாறாக வி, யூ, தே இந்த 3 ப்ரோனவுன்ஸுக்காகவும் நாங்கள் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவோம். அதே போல தான்
ப்ளூரல் நவுன்ஸ் பன்மையான நவுன்ஸுக்காகவும் நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவது ஆ என்பதை தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ப்ரீவியஸ்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சில சென்டென்சஸை பார்த்தோம். என்னென்னா, குழந்தைகள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் என்பது பன்மை, ப்ளூரல், ஒரு ப்ளூரல் நவுன். ஸோ அதுக்காக நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவது ஆ. சில்ட்ரன் ஆர் ஸ்லீப்பிங். ஸ்லீப் அப்படின்ற வேர்புக்கு ஐஎன்ஜி சேர்த்து ஸ்லீப்பிங். சில்ட்ரன் ஆர் ஸ்லீப்பிங். அண்டர்ஸ்டுட்? அதே போல தான் அவன் அப்படின்ற ப்ரோனவுனை நாங்கள் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும் பொழுது அவன் படிக்கிறான். ஓகே, ஹீ என்று வரும் பொழுது அங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப் என்ன? ஈஸ். ஈஸ். ஓகே, ஹீ ஈஸ் லேர்னிங். அவன் படித்து கொண்டிருக்கிறான். அதே போல தான் ஷீ அவள் என்று வந்தாலும், இட் அது என்று வந்தாலும் ஹெல்பிங் வேர்பாக நாங்கள் யூஸ் பண்ணுவது ஈஸ். ஷீ ஈஸ் லேர்னிங். இட் ஈஸ் ஃப்ளையிங். ஓகே, ஹெல்பிங் வேர்பாக நாங்கள் ஈஸ் யூஸ் பண்ணுவோம். எதற்கு? ஹீ, ஷீ, இட் என்பவற்றுக்கு. ஸோ அவற்றுக்கு மட்டுமல்ல, சிங்கியுலர் நவுன்ஸுக்கும் ஈஸ் என்பதை தான் நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பா என்பது ஃபாதர், தட் இஸ் சிங்கியுலர் நவுன். ஃபாதர் ஈஸ் டாக்கிங். பேசிக்கொண்டிருக்கிறார். ஃபாதர் இஸ் டாக்கிங். அண்டர்ஸ்டுட்? ஸோ நாங்கள் இதே போல் இந்த விஷயத்தை ஒரு கொஸ்டினாக கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தால், ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் கொஸ்டின் பண்ணணும். நீங்கள் படிக்கிறீங்களா, நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீங்களா அண்டு கேட்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்ணுவோம்டா, அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்பை சென்டென்ஸில் பிகினிங்க்கு கொண்டு வர வேண்டும். யூ ஆர் ஸ்டடியிங். யூ ஆர் ஸ்டடியிங். நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ இதை நாங்கள் நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படின்றதாக அந்த சென்டென்ஸை மாற்றுறதுக்கு ஆ அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை சென்டென்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வர வேண்டும். ஆர் யூ ஸ்டடியிங்? ஆர் யூ ஸ்டடியிங்? எஸ், ஐ எம் ஸ்டடியிங். ஆமாம், நான் படித்து கொண்டு இருக்கிறேன். இல்லைன்னா நாங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக இல்லை என்று சொல்லணும். அது எப்படி சொல்கிறது? நோ, ஐ ஆம் நாட் ஸ்டடியிங். ஐ ஆம் நாட் ஸ்டடியிங். ஸோ அது நெகட்டிவாக சொல்லணுமெண்டா நாங்கள் ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்ததாக நாட் அப்படின்ற வேர்டை சேர்க்க வேண்டும். ஐ ஆம் நாட் ஸ்டடியிங். அதே போல் இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இஸ் ஹீ ஸ்லீப்பிங்? அவன் உறங்குகிறானா, உறங்கிக் கொண்டிருக்கிறானா? இஸ் ஹீ ஸ்லீப்பிங்? எஸ், ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்று பாசிட்டிவாக சொல்லலாம். ஆம், அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லது நோ, ஹீ இஸ் நாட் ஸ்லீப்பிங். இல்லை, அவர் உறங்கவில்லை அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் தே கிளீனிங்? ஆர் தே கிளீனிங்? அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களா? எஸ், தே ஆர் கிளீனிங். அல்லது நோ, தே ஆர் நாட் கிளீனிங். ஓகே, தே ஆர் நாட் கிளீனிங். அவர்கள் சுத்தம் செய்வதில்லை. ஓகே, ஹேவ் யூ காட் இட்? ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் இதோட மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஐ ஆம் அப்படின்றத ஷ்ரிங்க் பண்ணி எங்களுக்கு ஐம் என்று சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம். அதே போல் ஹீ ஈஸ், ஷீ ஈஸ், இட் ஈஸ் போன்றவற்றை எங்களுக்கு கண்ட்ராக்ட் பண்ணி ஹீஸ், ஷீஸ், இட்ஸ் என்பதாக யூஸ் பண்ணலாம். அவற்றை எழுதும் பொழுது நாங்கள் இடையில் அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுவோம். ஹீ ஈஸ் அதை கண்ட்ராக்ட் பண்ணும்போது ஹீ அப்போஸ்ட்ரஃபி எஸ். அதே போல் ஷீ அப்போஸ்ட்ரஃபி எஸ், ஷீஸ். இட் அப்போஸ்ட்ரஃபி எஸ், இட்ஸ். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே போல் வி ஆர், யூ ஆர், தே ஆர் இவற்றையும் வியர்
ஓகே, V'RE, there, your இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே போல் தான் is not என்பதை shrink பண்ணி isn't, is N', isn't என்று யூஸ் பண்ணலாம். அதே போல் தான் are not இனை aren't என்று யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதையும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இப்போ கொஸ்டின் சென்டென்சஸையும் பார்த்தாச்சு. அதில் கொஸ்டின் சென்டென்ஸை நாங்கள் எப்படி உருவாக்கினோம்னு சொன்னால் as this, எப்படி are they cleaning, அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களா. ஓகே, இப்போது அவங்க க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறார்களா, are they cleaning, இந்த மாதிரி நாங்கள் சென்டென்ஸை உருவாக்கி பார்த்தோம். இதே சென்டென்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை கேட்கலாம். ஓகே, சந்தர்ப்பத்தை பொறுத்து. அவங்க க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா. ஓகே, நெகட்டிவாக அந்த கொஸ்டினை கேட்குறோம். அவங்க செய்கிறாங்க இல்லையா, க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அது எப்படி கேட்குறது. aren't they cleaning, அவங்க சுத்தம் செய்கிறாங்க இல்லையா, aren't they cleaning. are you learning, நீ படிக்கிறாயா. ஓகே, நீ படித்து கொண்டு இருக்கிறாயா, இப்படி கேட்கலாம். அல்லது நீ படிக்கிறாய் இல்லையா. ஓகே, நீ படிக்காமல் இருக்கிறாயா இப்போது என்று கேட்க aren't you learning என்று கேட்கலாம். அதே போல் இஸ் she writing, அவள் எழுதி கொண்டு இருக்கிறாளா. அதே விஷயத்தை நெகட்டிவாக கேட்டால் isn't she writing. ஓகே, isn't she writing, have you got it. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினை இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். அதையும் பார்ப்போம். are they cleaning or not, அவங்க சுத்தம் செய்கிறாங்களா இல்லையா. ஓகே, நாங்கள் காமனாக இப்படியான சென்டென்சஸை தான் பேசுவோம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன்ஸையும் நாங்கள் அறிஞ்சு வைத்திருத்தல் அவசியமாகும். நாங்கள் இங்கிலீஷை பேசும் பொழுது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை கேட்க வேண்டி வரும். அண்டர்ஸ்டுட். அதே போல் are you learning or not, நீ படிக்கிறையா இல்லையா, are you learning or not. ஓகே, is she writing or not, அவள் எழுதுகிறாளா இல்லையா. எஸ், இஸ் she writing or not, இந்த மாதிரியாக கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தது எல்லாமே நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஆக்ஷன்ஸை பற்றிய சென்டென்சஸை எப்படி உருவாக்குவது, அந்த விஷயங்களை பற்றி எப்படி கேள்வி கேட்பது. ஓகே, பாசிட்டிவாக நெகட்டிவாக ரெண்டு விதமாகவும் கேள்விகளை எப்படி கேட்குறது, இந்த விஷயம் எல்லாத்தையும் இன்றைய வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக படித்தோம். நீங்கள் ஆல்ரெடி வேர்ப்ஸ் பற்றியும் நிறைய வேர்ப்ஸையும் படிச்சிருக்கிறீங்க. ஸோ அவற்றை வச்சு இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸ் நிறைய உருவாக்கி பாருங்கள். ஓகே, ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த வகையான சென்டென்சஸை நீங்கள் உருவாக்கி பார்ப்பதன் மூலமாக அதை உங்களுக்கு ப்ராக்டிஸில் கொண்டு வரலாம். இவற்றை யூஸ் பண்ணி உங்களால் பேசிக்கொள்ளவும் முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவை படித்துவிட்டு நீங்கள் டெஸ்ட் செஷனுக்காக வெயிட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன். Until that, take care. Bye.